பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 3 நல்லா பழுத்த நேந்திரம் பழம் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி வந்து நீல வாக்கில் நம்ம அதை கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 கப் கோதுமை மாவு, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் துருவின வெல்லம், கொஞ்சமாக வந்து அங்கே ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சால்ட் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம இதை கட்டியாக கரைச்சிக்கணும். வெல்லம் சேர்த்ததுனால தண்ணி வந்து கம்மியாக சேருங்க. இந்த மாதிரி இருக்கணும் கன்சிஸ்டன்சி. நல்லா வந்து கலந்ததுக்கப்புறம் கடைசியாக ஒரே ஒரு பிஞ்சு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா வந்து அடித்து கலக்கணும். அப்போ தான் வந்து பொங்கி வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பழத்தை நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரில் சேர்த்து சிம்மில் வச்சு 2 பக்கமும் நல்லா வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. சிம்மில் வைங்க, ஏன்னா வந்து வெல்லம் சேர்த்ததுனால டக்குன்னு வந்து கலர் மாறிடும். கம்மன்னு வாசனையாக இருக்கும். வெல்லம், ஏலக்காய் தூள், கோதுமை மாவு எல்லாம் சேர்ந்து இந்த நேந்திரம் பழத்தோட ஒரிஜினல் டேஸ்ட்டோட சேர்ந்து வரும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஈவினிங் டைமில் சாப்பிட்லாம், பசங்களுக்கெலாம் கொடுக்கலாம். ரொம்ப வந்து ஹெல்த்தியர் வெர்ஷனில் தான் நம்ம செஞ்சுருக்கோம். வெல்லம், கோதுமை மாவுலாம் சேர்ந்து. இது வரைக்கும் யாரும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணதில்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நேந்திரம் பழம் ரொம்ப வந்து